ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன செக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்லேருந்து பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து தான் ஒரு அப்ரெண்டிஸ்க்கான ஒரு போஸ்டிங்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் தான். எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2700 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முதற்கொண்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாகவும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், அப் டு எண்டு முடிக்கும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2700 அப்ரெண்டிஸ் போஸ்டிங்ஸ் தான் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 1 முடிக்கும்கான அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து டில் நவ் இருக்குது. எண்ட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் எந்த வகையான யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20 to 28 ஏஜ் கேட்டகரிக்குள்ளார இருக்கவங்க தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் பர் த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஃபார் த கேண்டிடேட் பேஸ் ரிலாக்ஸன் அண்ட் தென் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஓகேங்களா? எல்லா நார்ம்ஸ் படியும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியும் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளோட பிளாகிங் சைட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நான் ஸ்டேட் வைஸாக கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்தலாம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 159 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த 159 வேக்கன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேஸ்ட் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி எஸ்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், ஜென்ரல், அதுக்கப்புறம் பர்சனல் டிசேபிலிட்டி, இந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக பிரிச்சிங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பேங்க் ஆஃப் பரோடான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஸ்டேட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா? அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, ரீசண்டாக வேலிடான மெயில் ஐடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலிடான மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், 10th 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்கான பாஸ்புக், அதுக்கப்புறம் செக் லீஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், கேண்டிடேட்கான சிக்னேச்சர் இங்கே கொடுத்துருக்கான ஃபார்மேட்டில் நீங்கள் சைஸஸில் ஸ்கேன் பண்ணி இந்த அஃபீஷியல் சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு மச்பி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான சைட்டில் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். NATS ஆர் NAPS
இந்த 2 சைட்டில் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ரண்டிஸுங்கிற இதை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இது பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷூனா ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் பேங்க் ஆஃப் பரோடா கரியர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணியும் அதில் அப்ரண்டிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பேஜ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் லிங்காக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். கொடுத்துருக்கான பர்சனல் டேட்டாஸையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட்கான ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டாக உங்களோட ரெக்கார்ட்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பே பண்ணோம் 800 ரூபா. ஜென்ரலுக்கு வந்து 800 ரூபா, ஓபிசிக்கு வந்து 800 ரூபா. ஓகேங்களா. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். அது யார் யாருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி, பர்சனல் டிசபிலிட்டி அண்ட் தென் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்காக. ஓகேங்களா. இப்போ வந்து ஹைலைட்ஸான ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 400 போஸ்டிங்கும், கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 440 போஸ்டிங்கும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 159 போஸ்டிங்ஸும் இருக்குது. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பிளாகிங் சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது அது ஓரியன்டாக டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான டில் நவ் முடிக்குமே லாஸ்ட் டேட் இன்னும் டெட்லைன் இன்னும் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோவை நான் இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டேட் வைஸாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேட்ஸில் வர கமெண்ட்ஸில் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்மளோட நோட்டிஃபிகேஷனை அப் டு எண்ட் முடிக்கும் உங்களால் அப்போ தான் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஜாப் அப்டேட்டோட. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் குட் லக் ஃபார் யுவர் applications. Thank you. Have a nice day.